ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டரையும் நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். அந்த ரோஸ் வாட்டர் வச்சு டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீட்டிலேயே ரோஸ் வாட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் உள்ள சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த கலர் தான் இருந்தது, அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். நீங்க பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கலாம் ஆர் ரெட் ரோஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆர்கானிக்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹீட் தாங்கக்கூடிய பவுல உள்ள பிளேஸ் பண்ணிக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பவுல்ல படாம பார்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த லிட்டில் எந்த ஒரு ஹோலும் இருக்கக்கூடாது. நான் சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் மேலே வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் ஸ்பீட் ஆகும். இது மெல்ட் ஆகட்டும். தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஐஸ் க்யூப் சேர்த்து இதே ப்ராசஸை ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் பண்ணேன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ரோசஸும் இருந்தது. ஸோ நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ரோஸ் வாட்டர் கிடைக்கும். பவுலில் ரோஸ் வாட்டர் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரெடி பண்ண ரோஸ் வாட்டரை இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லாவே ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டரை ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்காம நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 months வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 to 2 வீக்ஸ்க்கு தேவையானதை மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சம்மருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரோஸ் வாட்டர். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஐஸ் கியூப் ஃபேஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு ஐஸ் கியூப் ஃபேஷியல் பண்ணுங்கள். சும்மாவே கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் டோனரோ. ஆர் ஃபேஸ் அண்ட் ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். செட்டிங் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் வாட்டரில் டோனர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை காமாக வச்சிருக்கும். ரெட்னஸ் அண்ட் ட்ரைனஸ், ஈவன் சென்சிட்டிவிட்டி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக, க்ளோயிங்காக எங்கே வச்சிருக்கும். ஸ்கின்னோட pH வேல்யூவை பேலன்சிங்காக வச்சிருக்கும். டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். 2 விட்டமின் கேப்சூல் நான் சேர்த்துக்கிறேன். ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் ஹைட்ரேஷனுக்காகவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தது, அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. டோனரை ரூம் டெம்பரேச்சரில் 1 to 2 வீக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 6 months வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பல்காக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தேவையானது மட்டும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு பவுலில் 1 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஹீட்னால வரக்கூடிய ஆக்னி அண்ட் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஏஜிங் ப்ராசஸஸ் ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்கின்னை காமாக வச்சிருக்கும். ஈவன் ஸ்காருமே ரெடியூஸ் ஆகும். 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்த்துக்கிறேன். டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஆக்னி, பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணி போர்ஸை டைட்டன் பண்ணும். ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். சன்லேருந்து போயிட்டு வரும்போது சன்பர்ன் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ட்ரீட் பண்ணி கொடுக்கும். 1 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கிறேன். விட்டமின் சி இருக்குது, ஸ்கின்னை பிரைட்டாக வச்சிருக்கும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். கடைசியாக ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெஸ்ட்டு இந்தியன் கிளே மாஸ்க்குன்னு சொல்லுவேன். அதுவும் சம்மர் டைமுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. கடைசியாக மாய்ஸ்சரைசர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிளிசரின் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட் டெக்ஸ்சரில் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். நீங்கள் டோனர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீன் வேர் பண்ணிக்கலாம். நைட் டைமில் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ஒரு நைட் ஜெல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக, ப்ளம்பியாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, காமாக வச்சுருக்கும். மாய்ஸ்சரைசரை 6 months நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்னால் 1 to 2 வீக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு வீடியோவில் ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டில் செய்கிறது அண்ட் அதை யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் எப்படி பண்ண முடியுன்றதை நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்த்தோம். நீங்களும் இந்த ரெமெடிஸை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.